ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் தி மாமி டாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஜா சைக்ளோனுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாமே நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. அது தவிர கான்ட்ரிபியூட் பண்ண முடியாதவங்க வந்து நிறைய ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே நல்லா போய் அடையணும், எல்லாருக்கும் தேவையான பொருட்கள் போய் சேரணும் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருமே என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நம்ம எப்படி இந்த ரிலீஃப் மெஷர்ஸை பண்ண போகிறோம், எந்த மாதிரியான திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம், நாங்கள் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நாங்கள் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து என் ஹஸ்பண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இவங்க தான் மிஸ்டர் ஜெகதீஷ் பாபு. ஹாய் சொல்லிடுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம். அவங்கள வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பட் கேமராக்கு பின்னாடி அவங்க தான் இவ்வளோ நாளாக உழைச்சது. நம்ம வீடியோலாம் இவ்வளோ அழகாக வருதுன்னா அது அவங்களால மட்டும்தான், என்னோட கான்ஸ்டன்ட் சப்போர்ட். அண்ட் இப்போ வந்து இந்த ரிலீஃப் மெஷர்ஸும் அவங்க தான் நேராக போய் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோம், எப்படி அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம், எப்படி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கிறத என் ஹஸ்பண்ட் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு நான் பெரிய மனசு வேணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து தார்பாய்லாம் வந்து பாரிஸில் போய் வாங்கிட்டு வந்தாங்க என் ஹஸ்பண்ட். அந்த தார்பாய் வந்து நல்ல பெருசாக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து இந்த கூரை மேலே கவர் பண்ணுறதுக்காக நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் தார்பாய் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு நாங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் கேண்டில்ஸ் நிறையா வாங்கினோம். கேண்டில்ஸும் தவிர டார்ச் லைட்டும் வாங்கினோம். இதெல்லாம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. பெட்ஷீட் வாங்கினோம். பெட்ஷீட் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் நாங்கள் பேக் பண்ணுறதுக்காக. பெட்ஷீட்ஸும் தார்பாயும் தான் ஃபஸ்ட்டு வந்து பேக் பண்ணிவிட்டு லோட் பண்ணோம். இந்த கவர் நிறையா வந்து ஒரு 30 இருக்குது. இந்த கவர் நிறையா ஒரு 30 பெட்ஷீட் இருக்குது. இதெல்லாம் தார்பாலின்ஸ் மொத்தம் 60 ஷீட்ஸ் இருக்குது. தீக்ஷித் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு நமக்கு பேக் பண்ணுறதுக்காக. தீக்ஷித் செல்லம் பேக் பண்ணிட்டீங்களாம்மா? சரி. இங்கே வந்து ஃபுல்லாக நாங்கள் பேக் பண்ணது, எடுத்துகிட்டு போய் லோட் பண்ணது வரைக்கும் வந்து நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான், எந்த டீமும் கிடையாது. நாங்கள் எல்லாமே பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போனோம். பட் ஊருக்கு போனோன்னே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் வில்லேஜஸில் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இங்கேருந்து வந்து நாங்கள் காரில் எடுத்துகிட்டு போய் கோயம்பேடில் வந்து பஸ்ஸில் வந்து ஏற்றி விட்டுட்டாங்க ஹஸ்பண்டு. அப்புறம் அவங்களும் கூட போயிட்டு அங்கே போய் இறங்கின பிறகு ஈஸியாக நம்ம ஆட்டோவில் எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்த திங்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த மஸ்கிட்டோ காயில், அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட்ஸ் வந்து நிறைய ஒரு 60 பெட்ஷீட்ஸ், அதுக்கப்புறம் பிஸ்கெட் பேக்கெட்ஸ் கொஞ்சம் ஒரு கவருக்கு வந்து 3 பிஸ்கெட் பேக்கெட் வைக்கிற மாதிரி வாங்கினோம். அப்புறம் டார்ச் லைட், அப்புறம் கேண்டில்ஸ், டார்பாலின் ஷீட்ஸ் தான் ரொம்ப மெயினாக நாங்கள் வாங்கினதே. அப்புறம் மேட்ச் பாக்ஸஸ், அப்புறம் அவ்வளோதான். அரிசி வந்து லாஸ்ட்டாக வாங்கினோம். அங்கேயே வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க, அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு பேக் பண்ணிக்கிறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாமே சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப நீட்டாக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் எல்லாரையுமே வந்து சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு அதெல்லாமே வந்து பக்காவாக பண்ணிட்டாங்க. பேட்ரிஸ் வந்து நிறைய பேர் கொடுக்கலையா. சில பேர் வந்து டார்ச் லைட் கொடுத்துட்டு பேட்ரி கொடுக்காமல் இருந்திருக்காங்க நிறைய பேர் ஊரில். ஸோ அது வந்து நோ யூஸ் இல்லையா, அதனால் நாங்கள் பேட்ரி கண்டிப்பாக வாங்கணும்னு யோசித்தோம். கவரில் இருக்கிறது என்னென்ன அப்படிங்கிறது காட்டுறாங்க. இந்த கவரில் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு அப்புறம் வந்து நாங்கள் தனியாக தார்பாயும் பெட்ஷீட்டையும் வச்சு இந்த கவரோடையும் சேர்த்து கொடுத்தோம். நடுவில் அரிசி வாங்குறதுக்காக அவங்க திருத்துறைப்பூண்டி டவுனுக்கு போயிட்டுருக்கும் போது தான் இந்த மாதிரி குடம் வச்சு எல்லோரும் தண்ணி பிடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தாங்களாம். ஒரு வீட்டுக்கு வந்து 2 குடம் தண்ணிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க போல். குடமும் வந்து பற்றாக்குறையாக இருந்திருக்கு. அப்புறம் வந்து அரிசி மூட்டை வந்து 5 kgs இருக்கிற மாதிரி ஒரு 60 மூட்டை வாங்கியிருந்தோம். ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி அங்கே ஆட்டோ வச்சுட்டு அங்கே ஸ்ட்ரீட்குள்ளே போய் ஒரு இடத்துல காமனாக வந்து எல்லா திங்ஸையுமே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பக்காவாக வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு ஒருத்தராக வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அங்கே பேசியிருக்காங்க. அங்கேயும் வந்து நம்ம சேனல்லேருந்து இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத ஹஸ்பண்ட் எல்லாருக்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்கள் சார்பில் வந்து இங்கே எல்லாருக்கும் ஒருத்தருக்காக கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி வலது கை செய்கிறது வந்து இடது கைக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்ட்டு. நன்கொடை எப்பயுமே அப்படி தான் இருக்கணும். நிறைய பேர் டோனர்ஸ் வந்து எங்களுக்கு பேர் கூட சொல்லலை, அவங்க அவ்வளோ பெருந்தன்மையாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க.
பட் அவங்களுக்கு சந்தோஷம் படுத்துகிற ஒரே விதம் வந்து நாங்கள் அதை எப்படி அவங்க நேராக அவங்க கையில் போய் கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஸோ இது நாங்கள் மட்டும் தனிப்பட்டு கொடுத்துருந்தோன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துருக்க மாட்டோம். பட் உங்களுக்கெல்லாம் தனியாக காட்டணும், இது எல்லாமே நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க, ஒரு இதுக்காக திருப்திக்காக தான் வந்து இது எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம். ஸோ 60 ஃபேமிலிஸுமே வந்து அழகாக அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாருக்கும் போய் தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீங்களே உங்கள் வாயாலே நீங்கள் சொல்லலாமே அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க சின்ன குழந்தைங்களாம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு ஆர்வமாக ஒவ்வொரு கான்ட்ரிபியூட்டர்ஸ் பேரையும் சொல்லி அவங்க வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பாருங்கள். சில பேர் வந்து மிஸ் ஆகிருக்கும், அதை பற்றி ப்ளீஸ் டோன்ட் வரி, ஏன்னா அந்த குழந்தைங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வித்யா அக்காவுக்கு நன்றி, ஜனனி அக்கா, பூர்ணி அக்காவுக்கு நன்றி, சிவசந்தர், சோபிதா நன்றி, ரேணுகா, அழகசுந்தரன் நன்றி, பினயா, அஸ்வினுக்கு ரொம்ப நன்றி, அமிதா அவர்களுக்கு நன்றி, பிரபாகரன், சங்கதி நன்றி, ஸ்ரீஜா, நந்தினி அக்காவுக்கு நன்றி, காயத்ரி, செல்வமுக்கு ரொம்ப நன்றி. இந்த கச்சா பயில் வந்து இன்னைக்கு 10 நாளாவது. இந்த 10 நாள் சீசனில் வந்து எங்களை யாருமே ஏறெடுத்து என்னங்கிறதே பார்க்கல. இவ்வளோ வாகனங்கள்ல எல்லாம் கொண்டுட்டு போகிறாங்க. நாங்கள் கையை ஏந்தினாக்கா பழைய துணியை கொடுக்குறாங்க எங்களுக்காக. அதுக்காக ஓடி போய் 4-5 உயிர்களும் எங்களுக்கு சேதம் ஆயிட்டு. அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்போக்கி இந்த படுதா இந்த அரிசை கொடுத்த உங்களுக்கு கோடான கோடி உங்களுக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். மக்களையும் வந்து இந்த டிவி நியூஸ் எங்கே பார்த்தாலுமே பாருங்கள், நாங்கள் என்ன கோலத்தில் இருக்கோம். இருக்கோ கூட வீடு கிடையாதுங்க. நாங்கள் பச்சை கோலையில் கூரையில் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு படுதா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு ரொட்டி பாக்கெட் 5 ரூபா ரொட்டி பாக்கெட்டுக்காக நாய் மாரி ஓடி ஓடி ரோட்டில் தான் நிற்கிறோம். வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒடியாங்கன்னு கையை காமிக்கிறாங்களே வந்து அந்த வேனை எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. ஓடும்போது அந்த வேனை எடுத்துக்கிட்டு ஓடிடுறாங்க. அவளை சூழ்நிலையில் இந்த கச்சா புயலில் நாங்கள் பாதிக்கப்பட்டு ரோட்டு வழியில தான் நிற்கிறோம். இந்த படுதா இந்த அரிசி கொடுத்தவங்களுக்கு நாங்கள் எங்கள் மனசாராக அவங்க நன்றியை நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய காத்திருக்கணும். இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச கேஷ் வச்சு தான் நம்ம இவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே பண்ணோம். ஸோ எந்த அளவுக்கு முடிஞ்சதோ நாங்கள் வந்து ஒரு 60 ஃபேமிலிஸ்க்கு இப்போ பண்ணியிருக்கோம். இது தவிரையும் கேஷ் வந்துகிட்டே இருக்குது. உங்களால் முடிஞ்சதுன்னா இன்னமும் நீங்கள் பண்ணுங்கள். நம்ம அடுத்த செகண்ட் கட்ட ஸ்டேஜாக நம்ம என்ன பண்ண முடியுமோ அப்படி பண்ணலாம். பட் இது எல்லாத்துக்கும் மேலே வந்து கவர்மெண்ட் வந்து பெர்மனெண்ட்டாக ஏதாவது சொல்யூஷன் கொடுக்கணும். கண்டிப்பாக அவங்க வீடுகளெல்லாம் வந்து கட்டி தரத்துக்கு ஏதாவது ஒன்று வழி பண்ணணும். இன்னமும் நிறைய ஏரியாவில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. நிறைய ஏரியாக்களுக்கு இன்னும் நிவாரண நிதியெலாம் போய் சேரலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே உங்கள் கிராமங்கள் இருக்கோ, எங்கே நிவாரண நிதி வரலையோ, நீங்கள் வந்து அந்த நியூஸை வந்து எல்லாருக்குமே சொல்லிட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு பரப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹெல்ப்பும் வந்து சேர்றதுக்கு நம்ம எல்லாமே முயற்சி பண்ணுவோம். எங்களுக்கு கிடைச்ச கேஷ் வச்சு நாங்கள் எங்களால் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சுது. ஸோ இன்னும் நிறையா டொனேஷன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம இன்னும் நிறைய ஏரியாஸை கவர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாமே இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.